என்னடா புடுங்கி வச்சிருக்கிறீங்க பட்டமாடா இது பொட்டுக்காளி. ஒரே நிமிஷம் என் ரசிகர்களுக்கு லட்சக்கணக்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன் அந்த ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறேன் கோவப்படுறாங்கிறது. அந்த ஒரு நிமிஷம் அந்த லைன் சொல்கிறேங்க, முடியுது படம். இன்ட்ரோல் முடிஞ்சு 10 நிமிஷம் கூட ஆகலை. இந்த கதையின் இறுதிக்கட்ட முடிவை ஆடியன்ஸ் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். என்னடா மயிறு இது கிளைமேக்ஸ் இது நான் கேட்குறேன். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் டூரி ஃபேமிலி, டைரக்டர் ஃபேமிலி, சிவகார்த்தியன் ஃபேமிலிலாம் நேரம் போகாமல் போட்டு பார்த்துருக்கோம். அதாங்க அந்த படம் மொக்கன்னு தெரிஞ்சு இந்த அவார்டுவோட பில்டப் பண்ணி படம் ஓடலான்னு தான் அந்த படக்குழு முடிவு பண்ணியிருப்பாங்க. இது சிவகார்த்தியன் ஒரு அன்பான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஒன்று சார், எனக்கு நீங்கள் டிக்கெட்டு ஒரு 200 வரது போகிற ஆட்டோ கூலி 300 400 இன்றைக்கி வருமானம் போச்சு. ஒரு 1500 என் அக்கௌண்ட்டில் சத்தியமாக நீங்கள் போட்டு விடுங்க, நான் விடமாட்டேன் வாங்காமல். ஒரு சுண்ணாம்பாக இருக்குது தம்பி. இது எப்படி மிஸ்கின் வேறு சொன்னார். அந்த யூரின் போகிற சீன்லாம் நான் வந்து ரொம்ப ரசித்தேன். மிஸ்கின் எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு என்ன தான் ஆச்சு? லாஜிக்கே இல்லை தம்பி. மொத்தத்தில் பொட்டுக்காளி படத்தை சிவகார்த்தியன் பார்த்துட்டு தீயை வச்சு கொளுத்தி இருந்திருக்கணும், ரிலீஸே பண்ணிடக்கூடாது. நன்றி, வணக்கம். ராமையா சரோஜாராஜ். எப்படி இருக்குது கொட்டுக்காளி படம்? பொட்டுக்காளி படம் பார்த்து முடிஞ்சிட்டு வெளியில் வந்து டைரக்டர் தான் தேடினேன். அந்த தம்பிக்கு 2வது படம், ஃபஸ்ட்டு படம் வந்து பூலாங்கல், ஏதோ ஒரு பூலாங்கல்னு பார்த்தா அந்த அளவுக்கு பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை. என்னென்னா ஒரு புது ஆள், அதுலேயும் இப்படி தான் ஒரு பையனுக்கும் அப்பாவுக்குள்ளே ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருப்பாப்புல. இப்படிப்பட்ட ஒரு டைரக்டருக்கு எப்படி சிவகார்த்தியன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கம்பெனி இன்றைக்கி 50 கோடி நாள் ரெடி பண்ணதுக்கு அந்த ஒரு கட்ஸான ஒரு ப்ரொடியூசர் சிவகார்த்தியன். அப்போ சூரி வந்து விடுதலையும் கருடன் ரெண்டுமே எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா அவர் ஆக்டிங் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தால் கூட கதை பேசிகளை வந்து 2-3 பழைய படங்களில் எடுத்திருப்பார். அப்போ 3வது படம் இந்த பையனுக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த டைரக்டருக்குங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. புறாங்கள்னு பார்த்துட்டு யார் சிவகார்த்தியனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க? சூரிய ஒருவேளை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்களா? இந்த ரெக்கமெண்ட் பண்ணவனை வேணால் நம்ம பிடிச்சி 4-5 கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏடா படம் இது போய் ஒரு ரெக்கமெண்ட் கொடுத்துருக்குறீங்களே. ஒன்று நினச்சிக்கிடுங்க, இன்றைக்கி சினிமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த ரெக்கமெண்ட் பண்ணவனும் டைரக்டரும் என் கையிலலாம் கிடைச்சான்னு வைங்களேன், அட்டி பெருத்துட்டு பொட்டுக்காளி என்னடா புடுங்கி வச்சிருக்கிறீங்க பட்டமாடா இது பொட்டுக்காளி. ஒரே நிமிஷம் என் ரசிகர்களுக்கு லட்சக்கணக்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன் அந்த ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறேன் கோவப்படுறாங்கிறது. அந்த ஒரு நிமிஷம் அந்த லைன் சொல்கிறேங்க. ஹீரோனி கேரளாவில் உள்ள ஹீரோனி, அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு. சூரி வந்து முறை பொண்ணு, பேயை விரட்டதுக்கு கிராமங்களில் பார்த்துருப்பீங்க, பூசாரிக்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. இதுதான் கதை. சேர் ஆட்டோவில் ஏறி சேர் ஆட்டோ போயிட்டே இருக்குது. போகிற வழியில் 2-3 இடத்துல யூரின் போகிறாங்க, வைக்கிறாங்க. இது எப்படி ரசிப்பீங்க நீங்கள்? கடைசியில் கிளைமேக்ஸ் இன்ட்ரோல் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் பூசாரிக்கிட்ட ஓரளவு போய் சேர்ந்துட்டாங்க. பூசாரி என்ன பண்ணுறாரு, சூரி அந்த ஹீரோனி மாதிரி ஒரு பொண்ணு, அதே ஏஜ் பொண்ணுக்கு பேய் வரட்டுதார். இங்கே தொட்டு சூரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. அந்த ஹீரோனியை பேய் வரட்டி அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனிக்கு வந்து பாட்டி வச்சுக்கிட்டு சூரியை தேடுறாங்க, வாங்க பேய் வரட்ட பூசாரி கூப்பிட்டாரில் வாங்க. உடனே டேரக்டர் என்ன பண்ணுறான்னா, முடியுது படம். இன்ட்ரோல் முடிஞ்சு 10 நிமிஷம் கூட ஆகலை. இந்த கதையின் இறுதிக்கட்ட முடிவை ஆடியன்ஸ் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். என்னடா மயிறு இது கிளைமேக்ஸ் இது நான் கேட்குறேன். இது எப்படி நண்பர்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இது எப்படி கேவலமான ஒரு படத்தை கொண்டு போய் இதை ரெக்கமெண்ட் பண்ணவன் அந்த டைரக்டர்லாம் நான் தேடினது ஏன் தேடினு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் ரசிகர்கள். சினிமா இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இன்றைக்கி சூரிய மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இன்றைக்கி நடிச்சிருக்காருன்னா அவ்வளோ ஆடியன்ஸ் வந்தது இவருக்கு வசம் தான். அப்போ சிவகார்த்தியன் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கும் போது அவர் படம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு அருமையான படம். 2வது கானா பண்ணார், அது ஓரளவுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா சொல்ல முடியாது. அப்புறம் டாக்டர் அருமையாக இருந்தது. இவர் ப்ரொடியூசர் இல்லைனாலும் இவர் தான் ப்ரொடியூசர் மாதிரி. அப்புறம் வேலைக்காரன் டி ராஜாங்கிறது ஒரு மேனேஜர், இவர் ப்ரொடியூசர் மாதிரி தான். அப்போ இப்படி ஒரு தரமான ஒரு படம் கொடுக்குறாங்க. இப்போது இந்த டைரக்டர் நினச்சிருந்தா எப்படிலாமோ படம் எடுத்துருக்கலாமே. இது என்ன நான் இப்போ சொன்ன கதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் என் உயிர் நண்பர்கள், என்னுடைய ரசிகர்கள். இல்லை அதுதான் சொல்ல வரேன். புறாங்கல்லே ஒரு மொக்க படம். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் டூரி ஃபேமிலி, டைரக்டர் ஃபேமிலி, சிவகார்த்தியன் ஃபேமிலிலாம் நேரம் போகாமல் போட்டு பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வராங்கன்னா எவ்வளோ பிரச்சனைங்க. இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் தானே வராங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏசியில் கொஞ்சம் நேரம் உட்காரோன்னு சொல்லி ஒரு 200 ரூபா
ஆட்டோ கூலி ஒரு 300-400 ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபா கொடுத்து இன்னைக்கு படம் பார்க்க வரான்னா இது ஆட்டோ போயிட்டே இருக்குது. இதை பார்க்கறதுக்காங்க நிறைய அவார்ட்லாம் வின் பண்ணியிருக்கேன் இன்டர்நேஷனல் அவார்டு. அதாங்க அந்த படம் மொக்கன்னு தெரிஞ்சு இந்த அவார்டுவோட பில்டப் பண்ணி படம் ஓட்டலான்னு தான் அந்த படக்குழு முடிவு பண்ணியிருப்பாங்க. இது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஒன்றே ஒன்று சார், எனக்கு நீங்கள் டிக்கெட்டு ஒரு 200 வரது போகிற ஆட்டோ கூலி 300-400 இன்றைக்கி வருமானம் போச்சு. ஒரு 1500 என் அக்கௌண்ட்டில் சத்தியமாக நீங்கள் போட்டு விடுங்க, நான் விடமாட்டேன் வாங்காமல். உலக சினிமாவிலே நான் 90 இருந்து இன்றைக்கி நான் விவரம் தெரிஞ்சதில் சினிமா பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு படத்துக்கு நான் பேட்டி கொடுத்ததில்ல. சிவகார்த்திகேயன் இந்த சர்தார் படம் ஒரு ஓட்டுக்கு விஜய் எவ்வளோ சண்டை போடுவாரோ அதே மாதிரி உங்கள் கூடயே சுற்றிட்டு இருப்பார் ஒரு ஆள் சங்கர்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன். அவருக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன், அவர் நம்பர்லாம் என்கிட்ட இருக்குது. என் அக்கௌண்ட்டு ஒரு 1000 ரூபா சிவகார்த்திகேயன் அக்கௌண்ட்டில் இருந்து வரணும், இல்லைன்னா நான் விடவே மாட்டேன். எனக்கு நீங்கள் அனுப்பிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக தேட்டர் புக் பண்ணியிருப்பேங்க. இன்றைக்கி ஃபுல்லாக ஓடர் எவ்வளோ பேர் வராங்களோ வரட்டும், அவ்வளோ பேருக்கும் உங்கள் அட்ரஸை கொடுத்து அவங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க. 1000 ரூபா போட்டு விடுங்க. நீங்கள் அந்த அளவுக்கு ரசிகரை என்ன சொல்கிறது ஏமாற்றிருக்கிறீங்க, கொடுமைப்படுத்திருக்கிறீங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குங்க. ஐயோ உட்கார முடியல தலைவரை. இது எப்படி தலை நீங்கள் ஓப்பனிங் ஹீரோனி உலக சினிமா வரலாற்றில் ஹீரோனி ஒரே ஒரு டைலாக் பேசின படம் இந்த படமாக தான் இருக்கும். நான் எவ்வளோ அடி தான் தாங்க, இதுதான் அந்த பொண்ணு பேசின ஒரே ஒரு டைலாக். இல்லை ஒன்றுமே இல்லை தம்பி. ஓரளவு செகண்ட் ஹாஃப்ல இருந்தால் ஏதாவது பார்க்குற மாதிரியாச்சு இருக்கா? அளவு இல்லை தம்பி, உடச்சிடலாம். கருங்காலி ஒரு சுண்ணாம்பாக இருக்குது தம்பி. ஐயா இது எப்படி? மிஸ்கின் வேற சொன்னார், அந்த யூரின் போகிற சீன்லாம் நான் வந்து ரொம்ப ரசித்தேன். மிஸ்கின் எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு என்ன தான் ஆச்சு? அதில் வேறு கமல் சார் வேறு உட்காந்து அவருக்கு வேறு ஃப்ரீ ஷோ ஒன்று போட்டு காட்டியிருக்கிறாங்க. அவரு இந்த மாதிரி அது ஏன்னா அவர் படம் நடிச்சிட்டு இருக்காள் சிவகார்த்திகேயன் மிஸ்கினுக்கு வாய்ப்பு கொடுப்பார் அடுத்த டேரக்டர். இதுக்காண்டி ஒரு சால்ரா. அப்போ அவ்வளோ பேர் இன்றைக்கி டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறவன் கொட்டிக்காரனா லூஸா இப்படி தாங்க. இது என்ன இது பெரிய ஒரு திருட்டாக இருக்குது தம்பி. அதாவது இன்றைக்கி வந்து இந்த செயினை எடுத்துகிட்டு போகிறேன், வீடு பூந்து திருடுறவன், இவங்களோடலாம் பெரிய ஒரு திருட்டு இன்றைக்கி வந்து சினிமாவில் நடந்துகிட்டு இருக்குங்க. அது ஒரு உதாரணம் பொட்டுக்காளி. சிவகார்த்திகேயன் மொத்தத்தில் ஒரு 5 லட்ச ரூபா அந்த படத்துக்கு செலவு பண்ணிடுவார். சிவரிக்கெலாம் சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாரு, அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போது அந்த 5 லட்ச ரூபா சென்சார் போர்டு அது இதெல்லாம் போட்டு சரி மொத்தத்தில் ஒரு 6 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு 6 லட்ச ரூபா பெரிய விஷயமா? இது அவார்டு அதுக்கெலாம் எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரியல. ஏன் இப்படி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி ரசிகர் அவ்வளோ ஆடியன்ஸு ஏமாற்றி? ஏன்னா ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஒவ்வொரு கவலையில் இருக்கிறாங்க. ஒரு என்டர்டைமிங்காக கொடுங்க ப்ளீஸ். இன்றைக்கி டாக்டர்னு சிவகார்த்திகேயன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அருமையாக அழகாக பண்ணியிருப்பார் யோகி பாபு காமெடி. அதே மாதிரி கோலமாவும் கோயிலா அது இவருடைய ஃப்ரெண்டு நெல்சன். அப்போ இவரு படம் வேலைக்காரன்லாம் நல்லா ரொம்ப அடிக்காமல் போகும். என்ன சொல்கிறீங்க? இந்த மாவீரன் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சாங்கு வச்சு இந்த இப்படி தான் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இப்படி ஒரு அவார்டு படம் நீங்கள் எடுக்கிறீங்க, அவார்டு கிடைக்கும், புறாங்கல்னு ஒரு படம், அதெல்லாம் என்ன படங்க அது? அப்போ காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டே இருப்பான். அதை பார்த்துட்டு ஒரு ஆள் ஒரு சூரி மாதிரி சிவகார்த்திகேயன் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாருங்கும் போது அந்த டேரக்டரு கொஞ்சம் பெட்டராக பண்ணி ஆடியன்ஸை கொஞ்சம் ஒரு என்டர்டெய்னிங் மாதிரி பண்ணி இப்போ அவார்டு ஆவான்னா குணா அது எவ்வளோ அழகான படம், கமல் சார் படம், அதுக்கும் நிறைய அவார்டுகள்லாம் கிடச்சிது. இப்போ அந்த திருச்சி சிதம்பரம் அந்த பொண்ணுக்கு தேசிய விருதுலாம் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாமா? ஒரு நல்ல ஒரு சாங்கு, நல்ல ஒரு லவ். ஆட்டோ கிளம்புது, சாமியார் இடத்துல போய் ஆட்டோ நிற்கிது, அது பூசாரி வந்து பேய் விரட்டுதாரா விரட்டலை, இதுதான் கதை. வேறு என்ன இருக்குது? 2 ட்ரிப் யூரின் போக இறங்குறாங்க. இதுதான் இன்ட்ரோலுக்கு முன்னாடி சூரி திடீர்னு என்னாச்சுன்னா இவருக்கு பை பிடிச்சிருக்கா ஹீரோனிக்கு பை பிடிச்சிருக்கான்னு தெரில, இறங்கி எல்லாரையும் வெளுத்து வாங்குறாரு. ஹீரோனி அடிக்கிறாரு, அவள் அக்காவை அடிக்கிறாரு, தங்கச்சி 2 தங்கச்சியும் போட்டு அடிக்கிறாரு, ஒரே ஷாட்டில் எடுத்துக்கிறாங்க. அது எதுக்கு அடிக்கிறான்னு ஒன்றும் புரியல. அந்த பொண்ணு ஏதோ பாடிருச்சான். லாஜிக்கே இல்லை தம்பி. மொத்தத்தில் பொட்டுக்காளி படத்தை சிவகார்த்திகேயன் பார்த்துட்டு தீயை வச்சு கொளுத்தி இருந்திருக்கணும், ரிலீஸே பண்ணிடக்கூடாது. நன்றி வணக்கம் ராமையா சரோஜாராஜ்.